வீரப்பெரும் பாட்டங்கள் மாமன்னர் மருதுபாண்டியருக்கு வீர வணக்கம் வாழிய வாழியவே வாழியவே மருதுபாண்டியர்கள் வாழியவே தமிழர் படை வெல்கவே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கிலும் வரலாறு என்பது வீரர்களுக்கானது. கோழைகளுக்கு எப்போதும் இடம் இருந்ததில்லை. ஏழைகளுக்கு அடிமைகள் கூட இடம் இருந்திருக்கிறது, கோழைகளுக்கு இடம் இருந்தது. தமிழர்கள் எவ்வளவு பெரிய வீர மரபினர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மான மரபர்கள் எங்களுடைய வீர பெரும்பாட்டன் மருது. வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழீழத்தை மீட்க காக்க வீர போர் புரிந்து மரண கயிற்றை மாலையாக சூட்டிக் கொண்ட மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டர்கள். அவர்களுடைய அந்த வீர வரலாற்றின் வழியிலே நடந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் எழுச்சிக்கு வீழ்ச்சிக்கு அதனுடைய தன்மானமிக்க தலைமிழ்ந்த வாழ்வுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் பாடுபடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய வீர பாட்டங்கள் மருதுபாண்டியர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம். அவருடைய வழிவழியே வந்த மானமிக்க வீரமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடும் எங்கள் வீர பாட்டங்கள் மருதுபாண்டியர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சார், மக்களுக்கு பிரச்சனையில் ஈடுபடுகிற தலைவர் தான் மக்களை தேடி போகணும். இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நீங்களாம் மக்களை தேடி போறீங்க. ஆனால் 41 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போறாங்க. இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? உயிரிழந்து இருக்கிறாங்க 41 பேர், அப்படியே அவங்க தான் போய் பார்க்குறாங்க. தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்ல வரலாறு திரும்புது. இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இது தவறா சரியா? நான் கேமரா இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும். ஆன்றோர்களும் சான்றோர்களும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் வீர மரபர்கள் இந்த நிலத்தில் அரசியல் செய்யும் ஒரு நிலம். இப்போ எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சுப்பிரமணியன், காமராஜர், ஜீவானந்தன், சிங்காரன், பாட்டனார் அயோத்திதாசர், ரத்தமணி சீனிவாசன், எம்சி ராஜா, ஏகப்பட்ட பெருமக்கள். அப்போ இந்த மாதிரி அவர்களை பார்த்து அதுபோல ஒரு நல்ல அரசியல் நாட்டில் உருவாகணும், நல்லாட்சி இந்த நாட்டுக்கு மக்களுக்கு மலரணும்னு நம்ம போராடி வேற பக்கம் திசை திருப்பி போகுது. எதை நோக்கி போகுது இந்த சமூகம்? கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கலை. ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா, கல்வி
அரசியலை தாண்டிய கல்வி இங்கே ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வி நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வி எல்லாமே வியாபாரமாக மாறிக்கிறதுனால ஒரு சிக்கல். இப்போ கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும், நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்துவிடுதும் தருவது ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே. ஆனால் ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையில் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்க, ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது, நிலைப்பாடு. இதை வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? உலகத்திற்கு அறிவையே கடன் கொடுத்து கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு. இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு. ஆனால் எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கே தொடர்ந்து நிகழ்வு இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை. அதனால சொல்றேன், இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பார்க்கிறாருங்கிறது அதில் போய் நம்ம கற்று முடியாது. அவருடைய நிலைப்பாடு, அதனால் அது அவருடைய விருப்பம், அதில் போய் நம்ம கற்று சொல்ல முடியாது. இது வந்து இதையே பேசி நீங்கள் எங்களுடைய பெருமைமிக்க எங்கள் வீர பாட்டனாரின் பெரும்புகளை வீரப்புகளை போற்றாத போயிருக்கீங்க. நீங்கள் அதை பேசுங்க. இந்த நாளில் இதையே பேசி இதையே தோற்று போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியை தலைப்புச் செய்தி ஆகுங்கிறான் ஆண்டன் சொக்கேங்கிற அரசியல் எடுத்தாலே. அது மாதிரி இதை போய் தலைப்புச் செய்தி ஆகிறீங்க. Congress!